நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து பெருமளவிலான வெற்று தோட்டாக்கள் மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன்படி சிறைச்சாலை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது 271 பயன்படுத்தப்பட்ட வெற்று தோட்டாக்கள் T-58 ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ஒரு தோட்டா பெட்டி ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக CID அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு நேற்று நீர்கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளித்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் CID தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள் 141 கைதிகள் மற்றும் 9 விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மோதல் இடம்பெற்ற நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த 2417 கைதிகள் அனைவரிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் விசாரணைகளின் போது சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்த 50 துப்பாக்கிகளும் வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து அனுப்பப்பட்ட அதிகாரிகளிடமிருந்த 10 துப்பாக்கிகளும் என மொத்தம் 60 துப்பாக்கிகள் CID பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சிறைச்சாலை பதற்ற நிலைக்கு காரணமான முதலாவது சம்பவம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி நடந்துள்ளது எனவும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதன்படி பொதுவாக கைதிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக 30 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். அன்றைய தினம் ஏவார்ட்டில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுவெல்லேக்கம் சுரேஷ் என்ற கைதி தனக்கு உடற்பயிற்சி செய்ய கூடுதல் நேரம் தருமாறு கேட்டு சிறைச்சாலை அதிகாரியொருவரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பின்னர் அன்றைய தினமே ஏவார்ட்டின் கதவு திறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சுரேஷ் என்ற இந்த கைதி வார்ட்டில் இருந்து வெளியே தப்பியோடி 2ஆம் வார்ட்டில் இருந்த கைதிகள் குழு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுவே பதற்ற நிலைக்கு காரணமான ஆரம்ப சம்பவமாகும். இதன்போது ஆரம்பத்தில் 2 கைதிகளும் பின்னர் மற்றொருவருமாக மொத்தம் 3 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 36 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதல் தீவிரமடைந்து கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடத்திற்கு சேதம் விளைவித்துள்ளனர். சிறைச்சாலையின் நிர்வாக கட்டிடமும் கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுள்ளது. 5ஆம் தேதி மாலையிலேயே சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசாருக்கு தெரிவித்து பாதுகாப்பை கோரியுள்ளனர். நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் அதிகாரிகள் வந்த போதிலும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் சிறைச்சாலை தலைமையகத்திலிருந்து அவசர தந்திரோபாய படையினர் 89 அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டனர். 5ஆம் தேதி இரவும் கைதிகள் கூரை மீது ஏறி குழுவாக இணைந்து வன்முறையில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மறுநாள் காலையில் உணவு வழங்குவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளே சென்றபோது மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளை அடிக்க காத்திருக்கிறார்கள், நீங்கள் வெளியேறுங்கள் என்று சில கைதிகள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். முற்பகல் 10:30 முதல் 10:50 இடைப்பட்ட காலத்தில் இந்த பதற்ற நிலை பெரும் மோதலாக மாறியது. நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அவசர தந்திரோபாய படையினர் உள்ளே சென்றபோது கைதிகள் திட்டமிட்டு கற்கள், தடிகள் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களின் இரும்பு பாகங்களை கொண்டு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த மோதலுக்கு மத்தியில் நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் வெளியேற முடிந்த போதிலும் சிறைச்சாலையின் கட்டமைப்பு குறித்து சரியான புரிதல் இல்லாததால் கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகளால் வெளியே வர முடியாமல் போனது. முதல் நாளில் பதற்ற நிலை ஏற்பட்ட போது சிறைச்சாலையின் ஆயுத கிடங்கின் ஒரு பகுதியில் இருந்த ஆயுதங்கள் அகற்றப்பட்டிருந்தன. ஆனால் மற்றொரு பகுதியில் இருந்த ஆயுதங்கள் மோதலின் போது கைதிகளின் கைகளுக்கு சென்றுள்ளன. மோதலின் போது சிறைச்சாலையின் உள்பகுதியில் இருந்து அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கி நீட்டப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்திலேயே விசேட அதிரடிப்படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். அப்போதும் நிலைமை கட்டுக்குள் வராததால் அவர்கள் வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். அதற்கும் கைதிகள் கட்டுப்படாத போதே அதிகாரி ஒருவர் சிறைச்சாலை வாயிலின் துவாரத்தினூடாக உள்ளே நோக்கி சுட்டுள்ளார். அதன் பின்னரே விசேட அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்த போது கொழும்பில் இருந்து சென்ற அதிகாரிகள் தரையில் விழுந்து கிடப்பதை கண்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மோதலின் போது கைதிகள் சிறைச்சாலையின் நிர்வாக கட்டிடம் மற்றும் மருந்தகத்திற்கு சேதம் விளைவித்ததுடன் அதிகாரிகள் மீது கற்கள், தடிகள் மற்றும் இரும்பு பொருட்களால் தாக்குதல் நடத்தியதாகவும் CID தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலையின் CCTV காட்சிகள் அடங்கிய 2 DVR சாதனங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவை தடய அறிவியல் பரிசோதனைக்காக மொரட்டுவ பல்கலைக்கழக கணினி தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொலை குற்றச்சாட்டு, துப்பாக்கி கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தொடரப்பட்டு வருவதாக
வருவதாக சிஐடி தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த நீர்கொழும்பு நீதவான் ஷிலனி பெரேரா மோதல் நடந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் அந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து தற்போது வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள அனைத்து கைதிகளிடமிருந்தும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரலின் மேற்பார்வையின் கீழ் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு எதிர்வரும் ஜூலை 16 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லேகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 6 நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது கைதிகள் சிறைச்சாலையின் இறுதி மர கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே வர முயன்ற சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடானது சிறைச்சாலை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே நடத்தப்பட்டதா அல்லது அதிகார வரம்பை மீறி செயல்படப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக தற்போது ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பில் மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான நியாயமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கடந்த 5 மாலை நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் மோதலில் ஈடுபட்ட கைதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகளையும் தனித்தனியாக பிரித்து வைக்க அதிகாரிகள் தவறியதே நிலைமை மேலும் தீவிரமடைய காரணமாக அமைந்ததாக அந்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் 6 காலை கைதிகள் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை நோக்கி சென்றமை கைதிகளை மேலும் கோபமடைய செய்திருக்கலாம் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் சிறை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கதவின் தொலைவாளியாக தானியங்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படும் நடவடிக்கையை எவ்வாறு நியாயப்படுத்த முடியும் எனவும் மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இதேவேளை சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான துயர சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான அவசர கூட்டங்களில் கலந்து கொள்ளாமலும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு நேரில் சென்று நிலைமையை பார்வையிடாமலும் சம்பந்தப்பட்ட நீதி அமைச்சர் இருப்பது கவலைக்குரியது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கொடூரமான மோதல் காரணமாக இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.